தமிழ்நாடு அரசின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 4 அமைச்சர்கள் புதுசாக இன்க்ளூஷன் பண்ணியிருக்காங்க. மனோ தங்கராஜ் உள்ளிட்ட சில அமைச்சர்கள் கேபினெட்லேருந்து இறக்கியிருக்காங்க திமுக அரசு. இது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் முன்னாள் சட்டப்பேரவை சபாநாயகர் திரு ஜெயக்குமார் அவர்கள் இருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வரும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது? இது ஒரு திட்டமிட்டது தான். பொதுவாகவே 2021 ஆட்சி பொறுப்பேற்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக கார்பரேட் அரசாங்கம். கார்பரேட் அரசாங்கம் நான் சொல்றது பார்த்தீங்கன்னா இது ஏழைகளுடைய அரசாங்கம் கிடையாது, கார்பரேட்டுக்காக நடத்தப்படுகிற ஒரு கார்பரேட் அரசாங்கம். இதில் குறியாக இருந்தது 2 விஷயங்கள். ஒன்று, அவங்க அப்பாவுடைய புகழ் பாடுறது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னென்னா உதயநிதிக்கு முடிசூட்டணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னா உதயநிதி அமைச்சராக பதவி ஏற்கணும் சொல்லிட்டு, எதுக்கு இப்போ ஒரு முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க, எதுக்கு இந்த நாடகம்னு நான் கேட்குறேன். நான் அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணிட்டு போய் ஒன்றும் தலைகீழ ஒன்றும் தமிழ்நாடு மாறப்போகிறது கிடையாது. தேனுப்பால் ஆற ஓட போகுது, ஒன்றும் கிடையாது. அதனால் ஒரு இம்பேக்டும் ஒரு தாக்கமாக ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் ஒரு திட்டமிடல் எப்படின்னா 3 வருஷமாக முதல்ல பார்த்தீங்கன்னா அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்ல வச்சு அமைச்சராக்குனாங்க. அதன் பிறகு துணை முதலமைச்சருக்கு ஒரு பவள விழாவில் ஒரு இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வச்சு எஸ்எஸ் பழனிமலைக்கு முன்மொழியை வச்சு அதன் மூலம் இப்போ அதுக்கு செயல் வடிவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ சட்ட ஒழுங்கு உதயநிதி வந்தோன்னா அப்படியே தலைகளை மாறிடும். அதை இன்றைக்கி நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் கட்டப்பற்றி எல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி. அதே வேலை இது விலைவாசி குறைஞ்சிருமா, இல்லை ஏற்றின சொத்து வரி மின்சார கட்டண உயர்வு அதே போல் பால் விலை உயர்வு இதெல்லாம் உதயநிதி குறைச்சிட போகிறாரா, இல்லை கஞ்சா போதை வஸ்துக்கள்லாம் தமிழ்நாட்டில் அதிகம் புழங்கிட்டு இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தி போதை வஸ்துக்கள் இல்லாத மாநிலம் உருவாக்கிறோம். ஒன்றும் ஏற்பட போகிறது கிடையாது. திரு கருணாநிதி அந்த காலகட்டத்திலே திமுக சங்கரமடத்தில் கூட சரி வெளியிலேருந்து தான் ஆக்சுவலாக அவங்க கொண்டு வருவாங்க ஒழிய அதனுடைய வாரிசா தொட்டு. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாரும் கொண்டு வரதில்லை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், மாமன் மகன் அதாவது முரசொலி மாறன் அவர் மத்திய அமைச்சர் மத்திய எம்பியாக இருக்கார். இப்போ அது மட்டும் இல்லாமல் திருமதி கனிமொழி அவருடைய அருமை தங்கை எம்பியாக இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரு குடும்பம் தமிழ்நாட்டை கூறு போட்டு இல்லையா ஒரு வாரிசு அரசியல் இன்னைக்கு ஒரு உச்சக்கட்டமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதியுடைய அந்த ஒரு இதாக இருக்கு. அவருக்கே தெரிந்து போல இருக்கு 2026 கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சூழ்நிலையில் இப்போவே ஒரு துணை முதலமைச்சராக கொண்டு ஒரு அழகு பார்க்குறன்றது அவருடைய எண்ணம். இந்த இடியமின் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, சர்வாதிகாரி அந்த படம் நீங்கள் பார்க்கணும். அதாவது ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் இடியமின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன ஒரு கிளைமேக்ஸு ஒரு அவார்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ அந்த அவார்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது ஒரு பெரிய தெரியலைங்க. எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா பொதுவாக யார் 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 யாருன்னு அதை வினைவிட்டு இருக்கும்போது கடைசியில் கிளைமேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இடியமினுடைய 4 வயசு பையன் இருக்காரு, அவருக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இந்த இடியமினுடைய ஆட்சியில் அதாவது எந்த தகுதி இல்லாத ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு தாக்கம் ஏற்பட போகிறதில்லை. அதனால் தமிழ்நாடு ஒன்று தேனும் பாலும் ஓட போகிறது கிடையாது. கேபினெட்டோட ரீஷஃபில் எப்படி பார்க்குது அதிமுக? ஒரு இலாக்காக்கள்லாம் மாற்றிருக்காங்க, செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் இன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி பார்க்குது? இப்போ மொத்தத்தில் பார்த்தா செந்தில் பாலாஜியுடைய தியாகம், அந்த மன உறுதி, அவர் சுதந்திர போராட்ட தியாகி, மன உறுதியில் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரி. எனவே அந்த 2 தகுதியை கொண்டு தான் இன்றைக்கி அவர் அமைச்சராகியிருக்காரு. அதனால் இதை விட ஒரு கேவலம் ஒரு விசாரணை கைதி ஜாமீனில் வெளியே வந்ததுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம். ஏன்னா அவர் விடுதலை ஆகிட்டார், அக்கிட்டல் ஆகிட்டார். அவர் இயக்கத்திலிருந்து போனவர் யார் கேஸ் போட்டது? இன்றைக்கி ஸ்டாலின் தானே அன்றைக்கி போட்டார், அவர் போட்ட கேஸ் தானே. அப்போ அவர் தானே சர்டிஃபிகேட் கொடுத்தாரு பாலாஜிக்கு, சீட்டிங்கு ஃப்ராடு ஆள் கடத்தல். இவர் மட்டும் இல்லாமல் அவர் தம்பி சேர்ந்த ஊடகங்களை எடுத்து பாருங்க நீங்கள். அந்த மாதிரி ஒரு போற்றக்கூடிய தியாகம், ஒரு போற்றக்கூடிய என்னென்னா மன உறுதி, இந்த 2ம் மனசில் வச்சு அவர், புரியுதுங்களா? அது நான் தான் ப்ரீவியஸாக சொல்லிட்டேன்ல எந்த அளவுக்கு தியாகம் மன உறுதின்னு சொல்லிட்டு. அதனால் இதை மனசில் வச்சு
அவருக்கு இது பத்தாது, வேணா அவர் கூட கட்சியினுடைய தலைவர் ஆக்கிட்டு இவர் ஓய்வு பெறலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய எண்ணமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு இந்த அமைச்சரவை மாற்றம், உதயநிதியோட எலவேஷன், இதனால ஏதாவது செட்பேக் இருக்குமா களத்துல, இல்ல அது உங்களுக்கு சாதகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இதுல சாதகம் பாதகம் அப்படின்றதோட நாங்க பலமா இருக்கோம். திமுக பொறுத்தவரை பலவீனமா இருக்கு. இப்போ அதை இப்போ திசை திருப்புற வேலையாக தான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திசை திருப்புற வேலையாக தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு நாடே பற்றிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எவ்வளோ ஒரு சாதாரண சொத்து வரி ஏற்றிட்டாங்க சென்னை மாநகராட்சியில், இன்னைக்கு கார்பரேஷனில் 6%. இப்போ அதெல்லாம் இப்போ இது நாடு இந்த மாதிரி இருக்கும்போது சென்னை மாநகரம் அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. அங்கே சென்னை மாநகர லிப்ஸ்டிக் பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்னைக்கு சட்ட ஒழுங்குல அதே போல ஒரு மக்களுடைய நிம்மதிக்கும் ஒரு அமைதிக்கும் ஒரு உத்தரவாதம் இல்லாத வகையில் இன்னைக்கு இந்த அரசாங்கம் இருக்குன்னு போது அதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திசை திருப்பணும். அதுக்கு இப்போ இந்த மாதிரி ரீஷோலிங், அதனால என்னவோ சொல்லுவாங்க, பல்பு ஃபீஸ் ஆகும்போது பிரகாசம் எரியுவாங்களே, அது போல தான் திமுக நிலைமை. அதனால் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை ஒரு அசைக்க முடியாத சக்தி என்ற அடிப்படையில் 2026 ஒரு மகத்தான வெற்றி பெற்று எடப்பாடி தலைமையில் ஆட்சி அமையும். ரைட், மிக்க நன்றி சார். அதிமுக இதுக்கு விமர்சனத்தை வைத்திருக்கிறது, எப்படி கையாள போகிறார்கள், அடுத்துக்கான ஸ்ட்ராட்டஜி அதிமுக எப்படி வைக்க போகுதுன்றதை வரும் நாட்களில் பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் பரத்துடன் நியூஸ் 18க்காக சுபாஷ் பிரபு.